அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம ரெசிபியில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வட்டலப்பம் தான் வந்து பார்க்குறோம். இந்த வட்டலப்பம் வந்து எப்படி ஈஸியாக சுலபமாக ஒரு பாரம்பரிய முறையில் வந்து நம்ம ஈஸியாக செய்யலாங்கிறத நான் இன்றைக்கி வந்து வட்டலப்பம் செய்கிறதுக்கு வந்து இதுக்கு முக்கியமாக வந்து மொத்தமே வந்து 4 இன்க்ரீடியன்ட்ஸு தான். 6 முட்டை தேவைப்படும். ஒரு தேங்காய் பால், தேங்காவை துருவி நல்லா கட்டியாக தண்ணி விடாமல், தண்ணி தேவைன்னா கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தேங்காயில் பால் வரலைன்னா அதுக்கு வந்து 300 கிராம் வந்து கருப்பட்டி, பனை வெல்லம் இருக்குல்ல, இது வந்து நல்லா சீவி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி இந்த வட்டலப்பம் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம். நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து இந்த எக்கை வந்து நம்ம எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 6 நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நாட்டுக்கோழி முட்டையில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது சாஃப்டாகவும் இருக்கும். நான் இப்போ வந்து 6 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 6 முட்டையும் நம்ம வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பீட்டரோ நம்ம மிக்ஸிலே வச்சு பீட் பண்ணக்கூடாது, கையிலே தான் நம்ம வந்து பீட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ சாஃப்டாக வந்து நம்ம பீட் பண்ண தான் அந்த வட்டலப்பம் வந்து சாஃப்டாக வரும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு தேங்காய், ஒரு பெரிய அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி விட்டு, ஏன்னா பால் வரல அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி எடுக்கலாம், இல்லை பால் வரும் அப்படின்னா அப்படியே வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 300 ml அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கிறேன். அது கூடவே 300 கிராம் வந்து பனை வெல்லம், கருப்பட்டின்னு சொல்லுவாங்க, இது வந்து நான் சீவி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம தேங்காய் பால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் கூட நல்லா வந்து பனை வெல்லத்தையும் இதே நல்லா கரைச்சி எடுக்கணும். கருப்பட்டியையும் பனை வெல்லத்தை நல்லா வந்து கரைச்சாச்சு. ஏன்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எக்கு கூட சேர்த்துடலாம் பனை வெல்லத்தை. இந்த பவுலில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொண்டு வந்து ஏலக்காய், வாசனைக்கு தேவையான ஏலக்காவை தூவி விட்டுடலாம். ஏலக்காய் போடும்போது ரொம்ப வாசமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறோம். எக்கு, தேங்காய் பால், பனை வெல்லம், ஏலக்காய், அந்த 4மே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஆயிலோ நெய்யோ எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வந்து 3 பொருளுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இனி வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் வட்டலப்பம் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது வந்து இதுக்கு கரெக்டான மூடி இருந்ததுன்னா நம்ம வந்து மூடி போட்டுடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா அதை போட்டு, ஏன்னா இதுக்குள்ளாடி வந்து நம்ம அது ஹீட்டில் வந்து நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அது எல்லாமே வந்து உள்ளே விழுந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கணும். நான் இப்போ வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரம் எப்போவுமே இருப்போம்ல, அந்த பாத்திரத்துலேயே வச்சு எடுத்துடலாம். ஒரு 1/2 hour அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கு மேலேயுமே நான் ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன், ஏர் போகாத அளவுக்கு. இப்படி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டேன். அந்த இட்லி பாத்திரத்துக்கு உள்ளாடியே வந்து ஒரு நம்ம வந்து சமைச்சிக்கிட்டு நம்ம வைப்போம்ல பாத்திரம், அந்த மாதிரி உள்ள பாத்திரத்தை நான் வந்து வச்சுட்டேன். இப்போ தண்ணியும் வந்து வச்சுட்டேன்.
வச்சுட்டு ஒரு நம்ம இட்லி குண்டா மூடி இருக்குல்ல, இது போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour வந்து அப்படியே இருக்கட்டும், வேகட்டும். 1/2 hour கழித்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, பார்த்துடலாம். ரொம்பவே வாசம் வீசுதுங்க. ஸ்டவ்வை இன்னும் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி இந்த ஸ்டீமில் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வட்டலப்பம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ இது வந்து வெந்திருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கத்தி வந்து உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கத்தியில் ஒட்டாமல் இருந்து அப்படின்னா நம்ம வந்து வட்டலப்பம் வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டலைங்க. இனி வந்து இதை நம்ம 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெளியே வந்து ஆற வச்சு ஒரு 3 மணி நேரம் அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 hours கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சில்லுன்னு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு. நமக்கு இப்போ வந்து வட்டலப்பம் வந்து ரெடி ஆகியாச்சு. நமக்கு 3 மணி நேரம் நம்ம வந்து நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இனி இதை வந்து நம்ம அப்படியே வந்து கவர்த்தி விட்டோம்னா நமக்கு ரெடி ஆயிடும். இப்படியே கவர்த்தி விட்டாலே வந்துடுங்க. உடனே கரையக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவும் டேஸ்டானது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அல்வா மாதிரி இருக்குங்க. அப்படியே பீஸாகவே நமக்கு வந்திருக்கு. ரொம்பவே ஜூஸியாகவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்டான வட்டலப்பம் ரெடி ஆயாச்சுங்க. நம்ம ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான வட்டலப்பம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.